ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் இந்த மாதிரி டேஸ்டியாக ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு அது ஒரு பேனில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா அரிசி மாவையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி மொத்தம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு அந்த சூட்லேயே ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு சாஃப்டான மாவை பசஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த சாஃப்டாக பசஞ்ச மாவெல்லாம் ஒரு சப்பாத்தி கட்டைக்கு மாற்றிட்டு நல்லா வந்து ஒரு 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம அமர்த்திட்டு நல்லா கொஞ்சம் திக்காகவே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு நல்ல ஷார்ப்பான ஏதாவது ஒரு பொருள் வச்சு இந்த மாதிரி அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா எண்ணெய்லாம் சூடுபடுத்திட்டு இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு சாஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குயிக்காக பண்ணி முடிச்சாலும் அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நைட்டு டின்னராக கூட சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.